என்ன நைனா இதெல்லாம்? ஊருக்கு போகிற பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு ஒன்றும் தெரியலடா. அம்மா இருந்திருந்தா வித விதமாக பலகாரம் செஞ்சு கொடுத்துருப்பா. அதுதான் ஸ்வீட் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை பெட்டியில் வச்சுக்க. என்ன நைனா நீ இதெல்லாமா நான் கேட்டேன்? எதுக்கு தேவையில்லாம காசு செலவு பண்ற? நீ ஆசைப்பட மாட்டியா? உனக்கு எதுவும் தராமல் அனுப்புகிறமேன்னு என் மனசு வருத்தப்படும்ல. இது என்ன? கொஞ்சம் ட்ரெஸ்ஸு. என்ன நைனா நீ எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்க மாட்டேனா? அதை விடு, பிரிச்சு பாரு. அட எப்படி இருக்கு என் செலெக்ஷன்? நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. நீயா இப்படி எல்லாம் செலக்ட் பண்ண? ஏன் எனக்கெல்லாம் சட்டை எடுக்க தெரியாதா? இந்த காலத்து பசங்க தான் எப்படி ட்ரெஸ் போடுறாங்கன்னு தினம் பார்க்குறோம்ல. ஏயா சிரிக்கிற? ஒன்றும் இல்லை நைனா, நல்லாதான் இருக்கு. நீ கூட மாடனா மாறிட்டே நினைச்ச. நம்ம சொந்தத்தில் ஊரில் எவன் பிள்ளடா பாரியம் வரைக்கும் போய் படிச்சிருக்கேன். அதான் நானும் கொஞ்சம் மாறிட்டேன். என்னடா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை நைனா, உன்னை இவ்வளோ சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லை. ஆமையா, தான் பிள்ளை நல்லா இருக்கிறத விட ஒரு தகப்பனுக்கு என்ன சந்தோஷம் உலகத்தில் இருந்துட முடியும்? சாரி நைனா. என்னையா என்னாச்சு? இல்லை நைனா, நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உன் கூட நான் நிறைய நேரம் இருக்கவே இல்லை. பசங்க கூடவே இருந்துட்டேன். இதில் என்னையா இருக்கு? நீ அம்புட்டு தூரத்துலேருந்து வந்திருக்க, நீ என்னையவே பார்த்துட்டு இருக்க முடியும்? நீயும் நானும் எவ்வளோ நேரம்தான் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கிறது? நீ பிஸியாக இருக்கிறத பார்க்கத்தாயா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ செலவு காசு வச்சுக்காம எதுக்கு நைனா எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்த? நீ சும்மா கடடா. அவன் பிள்ளைக்கு ஸ்கூட்ரு பைக்குன்னு என்னென்னமோ வாங்கி தராங்க. நான் என்ன செஞ்சிட்டேன் உனக்கு? யாரோ ஒரு மனுஷன், கேப்ரியல் சார், அவர் செஞ்ச அளவு கூட நான் உனக்கு ஒன்றும் வாங்கி தரல. நீ ரெடியாவு ட்ராவல்ஸ் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவன் வழி தெரியாமல் நிற்க போகிறான். நான் போய் நின்று கையோட கூப்பிட்டு வந்துடுறேன். ஆ வாங்க மச்சான். பச்சா, என்னடா உலகம் சுற்றும் வாலிபா, ரெடி ஆயிட்டியா? என்ன மச்சான், இங்கிருந்து ஃப்ளைட்ல போறியா இல்ல ஷிப்ல போறியா? ஏன்டா? இல்ல நீ பேக் பண்றத பார்த்தா ஒரு டாக்டரா வர மாட்டே போல் இருக்கே, பெரிய எக்ஸ்போர்ட்டரா வருவ. எல்லாம் நைனா வாங்கி கொடுத்தாரா? அவருக்குள்ளேயும் ஒரு காதல் யானை ரெமோ ஒளிஞ்சிருக்கான் போல் இருக்கே. அவர் செலக்ஷனா இது? நம்பவே முடியலையே. டேய் பச்சை, உண்மையை சொல்லு, ராகவி தானே வாங்கி தந்தது? டேய், ராகவி பத்தி பேசாம முன்னால இருக்க முடியாதே. அப்பா தான் பாவம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுவாரு. மச்சான், அப்பப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நைனா வந்து பாத்துங்கடா. எதுவும் வேணாலும் அவர் கேட்க மாட்டாரா. நீங்களா கேட்டு வாங்கி கொடுங்க. அதெல்லாம் நீ கவலைப்படாதடா மச்சான், உங்க டாடி நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீ படிப்புல மட்டும் கவனமா கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆமா, பாண்டியங்கடா? அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம்மா, அதான் வர முடியலன்னா. உங்ககிட்ட போன்ல பேசுறேன்னா. டேய், என்னடா இப்ப கூட அவன் வர முடியாம போச்சு? மச்சான், இதுல 10,000 இருக்கு, அப்பா கொடுத்தாரு, செலவுக்கு வச்சுக்கோடா. டேய், இப்ப இதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுடா. மச்சான், வேலை பார்த்து படிக்கிறேன்னு உன்னை கஷ்டப்படுத்திக்காரா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல மச்சான், எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேன்டா. டேய், இவ்வளவு சொல்றேன்ல, வாங்கிக்கோ மச்சான். டேய் வாங்கடா. ஏன்டா, ஏன் இப்ப கட்டிப்பிடிக்கணுமா? தேங்க்ஸ்டா மச்சான். தேங்க்யூடா. ஓகேடா மச்சான், உனக்கு என்ன தேவைன்னாலும் எங்ககிட்ட கூச்சப்படாம கேளு. வா ராகவி. என்ன ராகவி, பாசம் பார்சல் வந்திருக்கா? எஸ், இது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். முறுக்கு, அதிரசங்கள், இப்படி ஏதாவது? அப்படியே விட்டுன பாரு. இந்த பார்சலை பார்த்தா அப்படியே தெரியுது? இல்ல 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 இல்ல, என்னன்னு நீயே சொல்லு ராகவி. நம்ம ஸ்கூல் முடிகிறப்ப எடுத்துக்கிட்ட ஃபேர்வெல் போட்டோ. தேங்க்ஸ் ராகவி. மச்சான், வேற ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதடா, நாங்க எல்லாரும் உனக்கு இருக்கோம். ஆமா மச்சான். கவலைப்படாதடா. வாங்கப்பா. அங்கிள். வாமா ராகவி. சரி மச்சான், பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, புறப்படு. என்னடா புறப்படுறீங்க? நீங்க வரலையா? வேண்டாம் பச்சை, ஏன்டா? எங்க எல்லாரையும் பிரிய உனக்கு கஷ்டமா இருக்கும். ஊருக்கு போறப்போ எதுக்கு அழுதுகிட்டு? மச்சான்,
அதெல்லாம் பழசுடா. என் லைஃப்பில் நீங்கள் தான்டா எல்லாமே. உங்களை பிரிகிறது எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த பிரிவை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துப்பேன். நீங்களும் இந்த முறை என் கூட கண்டிப்பாக வரணும்டா. ஹலோ மச்சான், நான் ராக்கி பேசுறேன்டா. டேய், எவ்வளவு நேரமாடா உனக்கு ஃபோன் பண்றது? டேய், நானும் தான்டா உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு மச்சான் ஃபோன் பண்ண? டேய், நீ ஏன் ஃபோன் பண்ண, அத முத சொல்லு. மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா. நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா. டேய், நான் கலாய்க்கிறியா? நான் சொன்னதே நீ ரிப்பீட் போட்டுக்கிட்டு இருக்க. இல்ல மச்சான், ஃபோன் ட்ரை பண்ணது, சர்ப்ரைஸ் எல்லாமே சீரியஸ்டா. சரி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு. நீ ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னியே, அத முத சொல்லு. நேர்ல வாடா சொல்றேன். நீயும் நேர்ல வா, நான் சொல்றேன். டேய் மச்சான், அத வாயில சொல்ல முடியாதுடா, நேர்ல வந்து கண்டு களி. அவனும் சர்ப்ரைஸ்ங்கறான். என்னமா இருக்கும்? ஹலோ, டேய் கிச்சா, எங்கடா இருக்க? யாரா பேசுறது? மதன்டா. எந்த மதன்னா? ஹாய் மதனா. ஐயோ இல்ல, ஆய் மதன். பூ. டேய் வெண்டர், எங்கடா இருக்க? மொட்டை மாடியில படிச்சிட்டு இருக்கேன்னா. முதல்ல கிளம்பி ஸ்கூலுக்கு வா. என்னடா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா. கேர்ள் ரைஸ் தெரியும். அதென்ன சர்ப்ரைஸ்? ஸ்கூலுக்கு வாடா, தெரியும். நானும் வரேன். என்னவா இருக்கும்? போய் தான் பாப்போம். டேய் மச்சான். ஏய், என்ன மச்சான்? மச்சான், நீ குடுக்க நினைச்ச சர்ப்ரைஸ் சுசுகி GS 150 ஆர் தானே? ஆமா மச்சான். டேய், ஹேய், பாருடா. டேய், என்னடா மச்சான்? நான் உங்களுக்கு ஸ்வீட் ஷாக் தரலான்னு பார்த்தா நீங்களுமா? ஆமா மச்சான், சுசுகி GS 150R இல்லாத பாய்ஸ் ஆஃப் பாய்ஸ்னு சொன்னாங்க. அது இந்த பைக்கை வாங்கி ஓடினதுக்கு அப்புறம் தான் உண்மைன்னு தெரிஞ்சது. என்னடா திடீர்னு பைக்கு? எல்லாம் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. உனக்குடா? அது அப்பா எனக்கு தேவையில்லாம கொடுத்த டார்ச்சருக்கு நஷ்ட ஈடு. ராக்கி, உனக்குடா? டேய், ஃபியூச்சர் இன்ஜினியர் சைக்கிள்ல போக கூடாதுன்னு தாத்தாவோட அட்வான்ஸ் கிஃப்டடா இது. அப்பா முதல்ல பைக் வேணும்னதும் காண்டாயிட்டாரு. ஷோரூமுக்கு போய் இந்த பைக்கை பார்த்ததும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரா? மச்சான், நம்ம சுசுகி GS 150R பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா கடைசியில் நீங்களும் அதே பைக்கை வாங்கிருக்கீங்களேடா. இப்ப நம்ம சுசுகியோட பெருமைய யார்கிட்ட சொல்லி ஆகணுமேடா. மச்சான், அதுக்கு தான் கிஷன் பாய வர சொல்லியிருக்கேன். நம்ம பைக்கை பத்தி அவனுக்கும் சொல்லி அவனையும் ஒண்ணு வாங்க வச்சிடலாம். கனா காணும் காலங்கள் ஒரு சிறிய இடைவேளை.